ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். எல்லாருமே வந்து 12th எக்ஸாமை நான் நியூஸ் கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டேன். சும்மா புரட்டி போட்டு எடுத்து வந்திருக்கீங்க. கொரோனா பேட்சா ரிசல்ட் வரும்போது பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10th எல்லா மெட்டீரியல்ஸ் A to Z எக்ஸெட்ரா எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. நான் நேற்று எப்படி 12th சொன்ன கொஷின் அப்படியே வந்துச்சோ அதே மாதிரி 10th இன்னைக்கு சில கொஷின் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. எனி டவுட்ஸ் எதுனா இருந்தால் இன்ஸ்டாவில் வந்து கேளுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கான 1 மார்க் ஸ்டடி மெட்டீரியல், 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் சிறு வினாக்கள், 2 மார்க் ஸ்டடி மெட்டீரியல். அப்புறமா வந்து உங்களுக்கான 10th தமிழுடைய இம்பார்ட்டண்ட்டான பொது கட்டுரைகள்லாம் கண்டிப்பாக 8 மார்க்கில் லட்டு மாதிரி மார்க்கை தட்டி தூக்கலாம். அதுக்கப்புறமா 10th தமிழுடைய இம்பார்ட்டண்ட் லெட்டர் ரைட்டிங், விண்ணப்ப கடிதம், இதுவும் 8 மார்க்கில் நீங்கள் தட்டி தூக்கலாம். இதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. இதனை தவிர்த்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம், அடித்து தூக்கலாம். சும்மா அணிகளில் 3 அணிகள் மட்டும்தான். வஞ்ச புகழ்ச்சி அணி, உவமை அணி மற்றும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். இது 3 படிச்சீங்க அப்படின்னாலே இதில் எதனா ஒரு 2 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது. ஒன்ஸ் இதில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸில் தமிழின் சொல்வளம் பற்றியும் தேவை குறித்தும் உரை குறிப்புகள் எழுதுக அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். 8 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனின் தர்க்கத்திற்கு அப்பால், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சிறுகதை தெரியும் நினைக்கிறேன். 8 மார்க் கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். மூன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கு விரிவானத்தில் மூவர் குறித்த தகவல்கள் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினும் தெரியும் நினைக்கிறேன். இதையும் வந்து மறக்காம வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாப்போசி குறித்து நீவிர் அறிந்த தகவல்கள் எவை எவை. இது கண்டிப்பா நாளைக்கு பொது தேர்வில் கட்டாயமா கேட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா அதாவது ஆப்ஷனில் கேட்கறதுக்கு வேறு கொஷின்ஸ் வந்து இல்லை இந்த பாடப்பகுதிகளில் இருந்து. நெக்ஸ்ட் வந்து கட்டுரை பகுதி, விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஓனாகவும் எழுதலாம், இல்லை சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு நீங்கள் எக்ஸட்ரா உங்களுடைய ஓன் கிரியேட்டிவை வச்சு கூட எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் குறித்து நீங்கள் அறியவற்றை ஒரு கட்டுரை எழுதுக. இதெல்லாம் கட்டுரை கொஸ்டின்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 8 மார்க் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெய் கீர்த்தி பாடலின் சொல் நயம் குறித்து விளக்குக. லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜத்தின் நாடகம் பற்றி நீவிர் அறிந்த தகவல்களை விளக்குக. இந்த 8 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கையில் 25 மார்க் லட்டா கிடைக்கும். அப்புறம் வந்து உவமை அணியிலேருந்து எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா மினிமம் உங்களால் 60 மார்க் எடுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்ஸ் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.